ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை மினி vlog. ஸோ இந்த மினி vlog பார்த்திங்கன்னா என்னோடய டெய்லி ருட்டீன் தான் இந்த மினி vlogல இருக்க போகுது. ஸோ என்னோடய வாய்ஸ் எப்படி இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு குட்டி சாரி சொல்லிக்கிறேன். ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா செம்ம பிஸியாக தாங்க போகும், பெருசாக பிரேக்ஸ் எடுக்கக்கூட டைம் இருக்காது. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ப்ரீவியஸ் நைட் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஓட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் நான் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் போய் படுத்து தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே எழுந்து மத்தியானத்துக்கும் டின்னருக்கும் சேர்த்தே நான் மேனேஜ் பண்ணி குக் பண்ணிட்டேன். ஸோ மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் கறி தான் பண்ணியிருந்தேன். ஆயில் ரொம்ப கம்மி, லைக் நாட் ஈவன் டீஸ்பூன் ஆஃப் ஆயில் தேவை. அந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு கிரேவி வச்சுட்டு அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் போட்டு ஒரு கறி, அதே தான் நைட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ சப்பாத்தியும் சோயா கிரேவியும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக பண்ணலான்ட்டு ரெண்டுமே பண்ணி வச்சாச்சு. ஸோ ரீசெண்டாக என்னோடய பிக்கெஸ்ட் ரியலைசேஷனே என்ன சொல்கிறது, லேடிஸ் ஹூ மேனேஜ் ஒர்க் அட் ஹோம் ப்ளஸ் ஆஃபீஸ்லேயும் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் வீட்டில் இருக்க வேலை மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம், அது இல்லாமல் ஆஃபீஸையும் மேனேஜ் பண்ணுறது எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரிலங்க. நான்லாம் இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன். அதுவே பயங்கர திண்டாட்டமாக இருக்குது. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் உமன் ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் தேர் ஹவுஸ் ஆஸ் வெல் அஸ் ஆஃபீஸையும் டேக் கேர் பண்ணுறது சும்மா விஷயம் கிடையாது. ஸோ நான் குக் பண்ணிவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக ஒரு பாட்டில் ஆஃப் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு டின்னர்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டு வீட்டுக்கே வந்தாச்சு. ரொம்ப ஹெக்டிக் டேன்றதுனால நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் காஃபி ஆச்சு போட்டு கொடுத்தாரு. இட் மென்ட் அ லாட் ஃபார் மீ.